அவர் கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் வந்து எல்லாருமே அப்படி மறந்துருவாங்க. என்னாச்சு? அதாவது ஒரு குருவை நீங்க மானசீகமா ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த குருவுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் உங்களை ஒண்ணு பரவசப்படுத்தணும், இல்லைன்னா வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தணும். என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஏன் அப்படி இருக்காங்க? என்னாச்சு? பகவான் கண்ணீர் வடிச்சோன்னு எல்லாரும் அப்படி அமைதி என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அதை தயங்குற, எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு பகவானுக்கு தெரிஞ்ச உடனே பகவான் ரமணர் சொன்னாரு, அவங்கள தரிசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? நீங்க யார? அவங்கள தரிசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? நான் மரணிக்கிற நிலையில எனக்கு அவங்கள தரிசிக்கிற பாக்கி எனக்கு கிடைக்காதா? தயவு செய்து அவங்கள அனுமதிங்க, எனக்கு அவங்கள தரிசிக்கணும் அப்படின்னாரு. நீங்க இந்த வார்த்தையோட கனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு யோகி, ஒரு அவ்வளவு பெரிய பகவான், அவர் என்ன சொல்றாரு? எனக்கு அவங்கள தரிசிக்கணுங்கிற, அவங்க இவரை தரிசிக்கணுங்கிறது இல்லை, எனக்கு அவங்க